வணக்கங்க. இப்போ மழைநீர் சேமிப்பை பத்தி பார்க்க போறோம். நம்ம வீடுகள்ல நிறைய மழை காலத்துல அட்டை தண்ணி வரும். அதை பிடிச்சு வச்சு நாம சமையல் செஞ்சுக்கலாம், வெந்நீராகவும் வச்சு குடிச்சிக்கலாம். பாருங்க, இப்பெல்லாம் போர் தண்ணி சிட்டிலையும் சரி கிராமத்துலையும் சரி போர் தண்ணி ரொம்ப உப்பா இருக்குது. அதை குடிச்சா கிட்னி ஃபெயிலர் ஆகுது. அதனால இப்படி குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம், வெந்நீராகவும் வச்சு குடிச்சிக்கலாம், சமையலும் செஞ்சுக்கலாங்க. இப்படி காத்தோட்டம் போகாம மூடி வச்சுக்கிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கே வச்சுக்கலாங்க, எந்த பிரச்சனையும் வராது. நான் 200 லிட்டர் பிடிச்சி வச்சிருக்கிறேன், நீங்களும் பார்த்து முயற்சி பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறதுங்க பானை, மண்பானை தண்ணீர். பாருங்க, மண்பானையில் தண்ணி குடிச்சா ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. ஃப்ரிட்ஜ் தண்ணி வச்சு குடிக்காதீங்க, குழந்தைங்களுக்கும் கொடுக்கக்கூடாதுங்க. இப்படி மண்பானை கிராமத்திலையும் சரி சிட்டிலையும் சரி கிடைக்கும் மண்பானை. நாம் ஒரு தட்டை மணலை கொட்டி, நான் மணல் கொட்டி வச்சிருக்கிறேன். ரொம்ப கூலிங்காக இருக்கும். குழந்தைங்களாம் கேட்பாங்க, அம்மா கூலிங் தண்ணி கொடுங்கன்னு. நம்ம பானையிலே வச்சாவே ஃப்ரிட்ஜில் இருக்கிற மாதிரி கூலிங்காக ஆயிருங்க. இதில் நம்ம ஜூஸு எது வேணாலும் போட்டுக்கலாம், எந்த செலவும் இல்லை. ஃப்ரிட்ஜு கரண்ட் மொய்யும், கரண்ட் செலவும் இல்லை. உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆரோக்கியமும் கூட. காலையில் ஒரு குடம் பிடிச்சி ஊற்றி வச்சிட்டோம்னா பொழுதா வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் அது இருக்குங்க தண்ணி. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நீங்களும் பார்த்து பயனடைங்க. மேலும் விவரங்களுக்கு ஈஸ்வரியின் நாளொரு மூலிகை சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நாங்கள் நிறையா வீடியோஸ் போடுவோம், பார்த்து பயனடைங்க. இது வந்து நாட்டு மிளகா செடிங்க, அழகா இருக்குது பாருங்க. நன்றிங்க.